Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இயேசுவில் பிரியமான KC Trichy யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களே, மாதந்தோறும் ஒரு பக்தி முயற்சி என்ற தலைப்பில் இன்று இந்த ஜூலை மாதத்தில் இயேசுவின் திரு இரத்தத்தை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தம் நம்மை பாவங்களிலிருந்து கழுவி நம்மை மீட்கக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாய், அன்பு மக்களே, இந்த ஜூலை மாதம் முழுவதும் இயேசுவின் திரு இரத்தத்தை பற்றி தியானித்து, இயேசுவின் திரு இரத்தத்தால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு, இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு கோட்டையாக அரணாக இருக்கிறது. இயேசுவின் திரு இரத்தமே நம்மை எதிரியின் அலகையின் பிடியிலிருந்து மீட்க வல்லது என்பதை உணர்ந்து, இதோ இயேசுவின் திரு இரத்தத்தால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்படுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவான். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, அன்பின் பிரலோக பிதாவே, திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கின்ற எங்கள் அன்பு இயேசுவே, இதோ உம்முடைய திரு இரத்தத்துக்கு உகந்த இந்த ஜூலை மாதத்தில் உமது திரு இரத்தத்தின் மகத்துவத்தையும் மாண்பையும் உணர்ந்து உமது விலைமதிக்கப்படாத திரு இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பாவிகள் நாங்கள் என்பதை உணர்ந்து, இயேசுவே, இதோ எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையில் ஒரு புது எழுச்சி நடைபெற இந்த 2024 ஆண்டை இம்முடைய திரு தந்தை ஜெப ஆண்டாக அறிவித்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பக்தி முயற்சியை கடைபிடித்து வருகிறோம். இதோ இந்த நல்ல நாளிலே இந்த மாதத்திற்குரிய பக்தி முயற்சியான உமது திரு இரத்தத்தை பற்றி தியானித்து அதன் மூலம் உமது திரு இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்ட மகத்துவத்தை உணர்ந்து உமது அன்பிலே இன்னும் வளர இந்த ஜெப ஆராதனை எங்களுக்கு பேருதவியாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் திவ்ய நற்கருணை ஆண்டவரின் பெயரால் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். கடந்த 6 மாதங்கள் கடந்து 7வது மாதமாக இந்த மாதத்தின் ஒவ்வொரு மாதமும் ஒரு பக்தி முயற்சி என்ற ஒரு புது முயற்சியில் வெகு சிரமத்தோடு இந்த பக்தி முயற்சியை கடைபிடித்து வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருக்குடும்ப பக்தி மாலை என்ற உங்கள் ஜெப புத்தகம் உங்கள் இல்லங்களில் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே இந்த மாதம் ஜூலை மாதம் இயேசுவின் திரு இரத்தத்துக்கு உகந்தது. ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்ததாக இருந்துச்சு. அந்த திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தின் மகத்துவத்தை இந்த ஜூலை மாதத்தில் தியானிக்கின்றோம். எனவே அது ஒரு நல்ல தொடர்ச்சி இருப்பதை நாம் உணர முடிகின்றது. இரத்தத்தை பற்றி நம்ம தியானிக்கிறப்ப எனக்கு ஒரு கல்லூரி மாணவனுடைய ஞாபகம் வருகிறது. அவன் ஒரு முறை தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துட்டான். அதனால் அவனை என்னை கவுன்சிலிங் ஊட்டி வந்தாங்க. அப்போ கவுன்சிலிங் பண்ணுறப்ப கேட்டேன், ஏன் தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு. வாழ்க்கை வெறுத்து போச்சு ஃபாதர், அதனால தான் சாக போகிறேன் அப்படின்னா. சரி, சின்ன பையனாக இருக்கிறியப்பா, எப்படி சாகணும்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்ன அருமையான வார்த்தை, இந்த கையில் இந்த இடத்துல நரம்பை கிழிச்சிட்டா போதும், ரத்தமெல்லாம் வெளில வந்துடும், செத்துருவோம். அப்போ ரத்தம் வந்து விட்டதென்றால், ரத்தம் வெளியாகி விட்டதென்றால் நிச்சயமாக உயிர் போகிவிடும். இதைத்தான் லேவியருக்கு எழுதிய லேவியர் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், உடலின் உயிர் குருதியில் உள்ளது. உடலின் உயிர் குருதியில் உள்ளது. ஆக இரத்தம் இருந்தால் உடலில் உயிர் இருக்கும், இரத்தம் இல்லை என்றால் உடலில் உயிர் இருக்காது. அன்புக்குரியவர்களே, யூதர்களின் வழக்கப்படி விடுதலை பயண புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு ஆடு வளர்க்க வேண்டும் என்று மோயிசன் கட்டளையிடுகின்றார். நம் அனைவரும் பாஸ்கா விழா கொண்டாடுவோம். நம்முடைய ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டருக்கு முதல் இரவு ரா உணவை கொண்டாடுகையில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்ரேல் மக்களின் பாஸ்கா பயணத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் எப்படி எகிப்திலிருந்து அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு உரிமை பெற்ற மக்களாக அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியேனார்களோ அதை தான். ஆக இந்த மோயிசன் பார்வோன் மன்னன்ட்ட போய் எவ்வளவோ முறையிடுறான், கொடுக்கல. அதன் பிறகு ஒவ்வொரு துன்பத்தையும் வரவழைக்கிறார். அது தவளைகள், அதன் பிறகு கொசு, அப்படின்னு சொல்லி எத்தனையோ துன்பங்களை வரவைத்து அது அப்பையும் அவனுடைய மனம் இலகவில்லை.
அவன் கல்லான இதயம் கொண்டவனாக இருக்கிறான். கடைசியாகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தலைமை பேரு மூத்த மகன் பிள்ளைகளுடைய மூத்தவர் ஒவ்வொருடைய தலைச்சன் பிள்ளைகளையும் சாகடிப்பேன் என்று சொல்லு அப்படிங்கிறார். அப்படி தலைச்சன் பிள்ளைகளை சாகடிப்பதற்கு அழிவின் தூதுவரை அனுப்புவேன் என்று சொல்கிறார். அப்படி அழிவின் தூதுவர் கடந்து போகும் பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், ஆடு குறைபாடற்ற கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாகவோ இருக்கலாம். வெள்ளாடோ செம்மறியாடோ அது 1 வயது குட்டியாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆடு அடிக்கணும். அந்த ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை வாய் கதவுகளை, அந்த கதவுகளின் நிலைகளில் தடவ வேண்டும். அப்படி தடவிட்டால் அழிவின் தூதுவன் அங்கே வீதியில் கடந்து செல்லும் பொழுது இரத்த கரை வடிந்திருந்த அந்த கதவின் நிலக்கதவில் பார்த்த பொழுது அங்கே அழிவு வராது. இதுதான் ஒரு அடையாளம். ஆக இரத்தம் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பின் அடையாளமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஸ்டீபன் தச்சில் அழகாக சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பாவ பரிகார பலிக்காக ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகள் வளர்ப்பாங்களாம். ஒரு ஆட்டை இப்படி சொன்னது மாதிரி அடிப்பாங்க, இன்னொரு ஆட்டை என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டு மேலே கை வச்சு என்னுடைய பாவங்கள், என்னுடைய முன்னோருடைய பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக அனைத்து பாவங்களையும் உன்மீது செலுத்துகிறேன்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை எல்லாம், தங்களுடைய மூதாதையருடைய பாவங்களை எல்லாம், குடும்பத்தாருடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டு மேலே வச்சு அந்த ஆட்டை காட்டில் விரட்டி விட்டுருவாங்க. அந்த ஆடு என்னவாகும் ஏதாகும் தெரியாது. ஆனால் அந்த ஆடு அத்தனை பாவங்களையும், இந்த மனிதருடைய பாவங்களை எல்லாம் அதை உள்வாங்கி கொள்ளும். அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் இயேசு ஆண்டவர் இந்த செம்மறி ஆடு நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அன்பு மக்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பேரெல்லாம் இந்த தீர்த்தம் தெளிக்கும் பொழுது, அந்த தீர்த்தம் தெளிக்கும் சடங்கானது எதை குறிக்கிறது தெரியுமா? நம் அனைவரையும் மீட்பதற்காக கொடுக்கும் அழைப்பு. ஞாயிறு திருப்பலியில் சில பேரெல்லாம் அந்த தீர்த்தம் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப கவனக்குறைவாக எடுத்துக்கிறோம், அசட்டுத்தனத்தோட இல்லை. ஒரு சில பேர்லாம் நீங்கள் தெளிச்சாதான் தீர்த்தமா, சாமியார் தெளிக்க நான் தெளிச்சு சிறு பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள் எடுத்து தெளிக்கக்கூடிய ஒரு வேடிக்கையான செயல்பாடுகளை நான் கண்டது உண்டு. அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்னை கண்டிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு புனிதமான பொருள். அன்பு நெஞ்சங்களே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு முறை ஒரு பேய் பிடித்த சகோதரியை ஜெபம் பண்ணிட்டு தீர்த்தம் தெளிக்கும் பொழுது அந்த பேய் பிடித்த சகோதரி கத்துனாங்க, தீர்த்தம் தெளிக்காதீங்க அப்படின்னாங்க. ஆக அந்த தீர்த்தம் தெளிக்கப்படுவது மிக முக்கியமானது. நம்ம புது வண்டி வாங்கிட்டா மந்திரிக்கிறது, அல்லது நம்முடைய தொழில் செய்கிற இடங்களை குருக்களை கூப்பிட்டு மந்திரிப்பது மிக முக்கியம். வளர்ச்சி இல்லையா, ஏதோ தொய்வு வருதா, தயவு செய்து குருவானவரை கூப்பிட்டு அங்கே மந்திரியுங்கள். அந்த இடம் மந்திரிக்கப்பட்டால் அந்த இடத்தில் இருக்கிற தீய சக்திகள் விலகி அங்கே வளர்ச்சி, முன்னேற்றம் பிறக்கும். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் மனிதர்களுடைய பாவங்களுக்கு விலங்கினங்களுடைய இரத்தம் தேவைப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு மனிதர்களுக்கு மனிதர்களின் இரத்தம்தான் தேவை. ஏனென்றால் நானோ இப்போ திடீர்னு ஒரு விபத்துக்கு உள்ளாகி மருத்துவமனையில் இரத்தம் தேவைப்படுகிறது. அப்பொழுது ஒரு ஆட்டு இரத்தத்தையோ மாட்டு இரத்தத்தையோ போய் கொடுக்க முடியாது. என்ன போல எனக்கு ஓ பாசிட்டிவ், இந்த ஓ பாசிட்டிவ் உள்ளவங்கள கேட்பாங்க, அப்படி இல்லையா வேற குரூப் கொடுங்க, நாங்கள் ஓ பாசிட்டிவாக அவருக்கு ஏற்றிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மனிதர்கள் மீட்பு பெறுவதற்கு மனிதருடைய இரத்தம் தான் தேவை. எப்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஒரு நபருக்கு இன்னொரு மனிதனுடைய இரத்தம் தேவைப்படுகிறதோ, அதுபோல நீங்களும் நானும் மீட்படைவதற்கு ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் தேவைப்பட்டது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எதற்காக மனித இரத்தம் தேவை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆம், காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. ஆடு மாடை அடிச்சுட்டா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இல்லை.
எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது முந்திரி காடு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த முந்திரி காடு ஏப்ரல் மே மாதம் தான் காய்க்கும். அந்த பருவம் வரும் பொழுது வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூட்டி போவாங்க. அப்பா கூட்டி போயிட்டு பந்தல் போடுவாங்க. அந்த பந்தல் போட்டு கால் ஊனின பிறகு என்ன செய்வாங்கன்னா, ஒரு சேவலை கொண்டு வருவாங்க. அந்த சேவலை அறுத்து அதனுடைய இரத்தத்தை அந்த 4 கால்லையும் காட்டுவாங்க. இது பழைய ஏற்பாட்டுடைய வழக்கம். ஆக இந்த தொழில் செய்யும் பொழுது எங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக இடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்பாக கூட அந்த பலியிடப்படும். ஒரு ஆட்டை ஒரு கோழியோ அல்லது சேவலையோ வெட்டி பலியிடுவார்கள். இரத்தம் தேவை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 9வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்க்கிறோம். 9:22, உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன, இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு ஆண்டவர் இரத்தம் சிந்தியதால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இல்லைன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற ஒரு அருமையான மனவழி ஜெபத்தை இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே எங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியது என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தில் நாம் அனைவரும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்கின்றார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். ஆக பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தை போக்குவதற்காக சிந்தப்பட்டதோ, அதுபோல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு என்கிற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நமது மீட்புக்காக தேவைப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அன்பு மக்களே, இந்த இரத்தம் பாவ கரையற்ற இரத்தம். அழகாக சொல்றாங்க, பழிபாவம் அற்ற, பழிபாவம் இல்லாத இரத்தம். இதை யார் சொல்கிறாங்கன்னா, மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இயேசு ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு யூதாசு மீண்டும் அந்த சதுசேயர் பரிசேயர்கள்ட்ட போய் அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி எரிஞ்சிட்டு சொல்ற வார்த்தை தான், பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன். அப்ப இயேசுவின் இரத்தம் பழி பாவமற்ற, பாவ கரையற்ற பரிசுத்தமான இரத்தம். எனவேதான் அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவக்கூடியதாக இருக்கிறது. மேலும் திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். 5:9, அவர்கள் புதியதோர் பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே, நீர் கொல்லப்பட்டீர், உமது இரத்தத்தால், நன்றாக கவனிக்கிற மக்களே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு இந்த பூ உலகிலே கல்வாரி மலையிலே இரத்தம் சிந்தியது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதிலும் சிறப்பாக நீங்களும் நானும் பாவ கட்டுகளிலிருந்து மீட்கப்பட வேண்டும். இனிதான் தொடக்கத்தில் நாம் பாடின பார்த்தீங்களா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது, எந்த தீங்கும் நம்மை நேரிடாது. இயேசு சாத்தானின் பிடிகளில் இருந்தெல்லாம் நம்முடைய இயேசுவின் ரத்தம் நம்மளை பிடிக்கக்கூடியது. அன்புக்குரியவர்களே, இந்த ரத்தத்தை பற்றி நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய யூடியூப்பில் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நற்கருணை ஆண்டவரின் புதுமைகள்னு ஒரு டாபிக் அடிச்சிங்கன்னா நிறைய புதுமைகள் வருது. குறிப்பாக இத்தாலி தேசத்தில் லான்சியானோ அப்படிங்கிற இடத்துல பேசில் சபையை சார்ந்த ஒரு குருவானவர் சந்தேகத்தோடு எழுந்தேற்ற நேரத்தில் அந்த கான்சக்ரேஷன் ப்ரேயர்னு சொல்லுவாங்க, அந்த எழுந்தேற்ற ஜெபத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த சாதாரண அப்பமும் ரசமும் உண்மையாகவே
சதையாகவும் இரத்தமாகவும் மாறியது. அதை எடுத்து பத்திரமாக வைத்தார்கள். அதை ஏறத்தாழ வருடங்கள் மாத்திரம் அவங்களால் கணிக்க முடியவில்லை. ஏறத்தாழ ஒரு 1574 அதை ஆராய்ச்சிக்கு எடுத்து செல்கின்றார்கள். அப்படி ஆராய்ச்சிக்கு எடுத்து செல்லும் பொழுது அது 5 துகள்களாக 5 துண்டாக இருந்துச்சான். அதை செக் பண்ணி பார்க்குறப்ப மக்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏபி பாசிட்டிவ் வகையை சார்ந்தது. இந்த இயேசு ஆண்டவரின் இரத்தத்தில் 24 குரோமோசோம் தான் இருந்தது. வழக்கமாக ஒரு மனிதருடைய இரத்தத்தில் 46 குரோமோசோம் இருக்கணும். 46 எப்படி வந்துச்சு அப்படின்னா, சயின்ஸ் படிச்சவங்க நல்லா தெரியும். 23 அம்மாவிட்டேருந்து 23 அப்பாவிட்டேருந்து இது சேர்ந்து 46. இப்போ என்னுடைய இரத்தத்தில் 46 குரோமோசோம் இருக்கு. அதே நேரத்தில் இந்த அப்பாவிட்டேருந்து வர 23வது குரோமோசோம் தான் மிக முக்கியமானது. ஒரு குழந்தையை ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாக தீர்மானிக்கும். அப்பாவுடைய குரோமோசோம் எக்ஸாக இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை. ஏன்னா அம்மாவிட்டேருந்து எப்பொழுதுமே எக்ஸ் தான் வரும். அப்பாவிட்டேருந்து வரும் குரோமோசோம் ஒய்யாக இருந்தால்தான் அந்த குழந்தை ஆண் குழந்தை. ஆனால் இயேசு ஆண்டவருடைய திரு இரத்தத்தில் சோதித்து பார்க்கையில், மருத்துவ ஆராய்ச்சியில் 24 குரோமோசோம் மற்ற இருந்தது. 23 எக்ஸ் குரோமோசோம் அன்னை மரியாளிடமிருந்து வந்தது. அந்த ஒரே ஒரு ஒய் குரோமோசோம் தூய ஆவியானவருடையது. எனவே இது ஆச்சரியமான உண்மை, அதிசய உண்மை. இந்த திரு ரத்தத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் தியானிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் இதை அழகாக சிந்திச்சுட்டு வந்தாங்க. இந்த திருக்குடும்ப பக்தி மாலையில் எத்தனை பேருக்கு தெரியும், இயேசுவின் திரு ரத்தத்துக்குன்னு மன்றாட்டு மாலை இருக்கு. நம்ம அநேக பேர் அதை கவனிக்கிறதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த திரு ரத்தத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம ஜெபிக்கிறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல் பயன், இந்த இயேசுவின் திரு ரத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதுனால நீங்களும் நானும் மீட்பை அடைவோம், ரட்சிப்பை அடைவோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் பவுலடியார் இதை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ரோமையர் 5:9. ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். நம்ம செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து தப்பிச்சு மீட்பு பெறுவோம் இயேசுவின் திரு இரத்தத்தினால். இதைதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 1 அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 1:7. வானதூதரை குறித்து அவர் தம் தூதரை காற்றுகளாகவும் தம் பணியாளரை தீப்பிழம்பாகவும் செய்கின்றார். மன்னிக்கவும், எபேசியர் 1:7 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலடியார் எபேசியர் 1:7 சொல்லியிருக்கிறார், கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். எனவே கிறிஸ்து தமது இரத்தத்தால் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். முதலில் மீட்பு கிடைக்கிறது, முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்க வல்லமை கொண்டதுதான் இயேசுவின் திரு இரத்தம். பாவங்களை எப்படி போக்க முடியும் என்றால், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 9:28 நாம் அழகாக வாசிக்கின்றோம். 9:28. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை போக்க வல்லது இந்த இயேசுவின் திரு இரத்தம். எபிரேயருக்கு எழுதிய அதே திருமுகத்தில் 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்களும் நாளும் இயேசுவின் திரு இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக
இயேசுவே அவ்வளவு பாடுகளை அனுபவித்து இரத்தம் சிந்திவிட்டார். எனவே இன்று நீங்களும் நானும் நமது பாவத்திற்காக எந்த பலியும் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இவரே ஒரே பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். மூன்றாவது ஆசீர்வாதமாக இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. குறிப்பாக சாத்தானின் பிடியிலிருந்து. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அன்புக்குரியவர்களே, திருவெளிப்பாட்டு புத்தகத்தில், விடுதலை பயண புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டது மிக முக்கியமானது. அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த நிலை கதவு நிலைகளை தெளிக்கப்பட்டதில் எங்கெங்கெல்லாம் தடவி இருந்துச்சோ அந்த வீட்டில் சாவு இல்லை. குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் எல்லாம் தெளிச்சிட்டாங்க. அதனால் சாவின் தூதுவன் கடந்து போகிறான். அப்போ அழிவு இல்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வீட்டில் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஈஸ்டரை கொண்டாடிட்டு உட்காந்துருக்குறோம், பொது காலத்தில் உட்காந்துருக்குறோம். ஒருவேளை குருத்தோலையை நல்ல அழகான சிலுவையாக ஜோடித்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். ஏனென்றால் குருத்தோலை தான் இந்த மீட்பின் அடையாளமாக இருக்கிறது, இயேசுவின் திரு இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. அன்று நிலக்கதவுகளில் ஆட்டின் இரத்தம் இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கு. எனவே அவர்கள் அழிவில் இருந்து தப்பித்தார்கள். இன்று உங்கள் வீட்டிலும் எங்கள் வீட்டிலும் குருத்தோலை, ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறான அந்த குருத்து ஞாயிறு என்று மந்திரிக்கப்பட்ட அந்த அருமையான குருத்தோலையை நாம் நமது நிலையில் வைக்கும் பொழுது சாத்தானின் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம், நாம் அனைவரும் மீட்கப்படுவோம் என்பதற்கு அதுதான் அடையாளம். ஒரு சில இல்லங்களில் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்த குருத்தோலையெல்லாம் எங்கே கிடக்கு ஏது கிடக்குன்னு தெரியாமல் வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து மக்களே, அதை நீங்கள் பராமரித்து வையுங்கள். கடைசியாக இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, நம்மை குணப்படுத்துகிறது. எசாயா புத்தகத்தில் 53வது அதிகாரத்தில் 5வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 53:5. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிலைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இன்னைக்கு நீங்களும் நானும் உடல் நோயிலிருந்து குணமாவது ஆண்டவருடைய காயங்களால். திருப்பாடல் 103:3. திருப்பாடல் 103:3வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களே, அவர் உம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உம் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். எனவே இந்த 4 ஆசீர்வாதங்களை இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு தருகின்றது. முதலில் இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு மீட்பை தருகின்றது. இரண்டாவதாக இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றது. மூன்றாவதாக இயேசுவின் திரு இரத்தம் நமக்கு அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாய் இருக்கின்றது. நான்காவதாக இயேசுவின் திரு இரத்தம் நம்மை சுகப்படுத்துகின்றது. இதை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி கரங்களை கூப்பி இயேசுவின் திரு இரத்த மன்றாட்டு மாலையை நாம் செவிமடுத்து கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய ஆவியாராகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. 3 ஆட்களாயிருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. நித்திய பிதாவின் ஏக சுதனாகிய கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயை பண்ணி ரட்சியும். மனித அவதாரம் எடுத்த தெய்வ வார்த்தையான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய
கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. இரத்த வியர் ஏற்றபோது தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. கற்றோனில் கசையால் அடிபட்ட போது சொரிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. முன்முடி சூட்டப்பட்ட போது வெளியான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. எங்களுடைய மீட்பின் விலையான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. பாவ மன்னிப்புக்கு அத்தியாவசியமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. திவ்ய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவி துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. இரக்கத்தின் நீரோட்டமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. அலகைகளை வென்ற கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளின் திடமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. கன்னியர்களுடைய ஜீவிய வித்தான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. ஆபத்தில் சிக்கி தவிப்போருக்கு தெம்பான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. மரிப்போரின் மன சாந்தியான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. இருதயங்களின் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. நித்திய ஜீவியத்தின் வாக்குதத்தமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. உத்தரிக்கிற நிலையிலிருந்து ஆத்மாக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தால் எங்களை இரட்சித்தீர். இறைவனுடைய அரசாக எங்களை அமைத்தீர். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரும் நித்தியவருமான சர்வேஸ்வரா, உமது ஏக குமாரனை உமது மீட்பராக நியமித்து அவரது திரு இரத்தத்தால் பாவ பரிகாரம் பெற திருவுளமானீரே. எங்களது மீட்பின் விளைபொருளாகிய அந்த திரு இரத்தத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனை பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். மாண்புயரில் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.